வணக்கமுங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. இந்த சாட்டை அப்படிங்கிற ஒரு சேனல், அவர் பேர் துரைமுருகன். அவரை பற்றி தான் இப்போ நான் முழுசா ஏன்னா பேசக்கூடிய நேரம் இதுதான். அதாவதுங்க, அந்த சேனல் ஆரம்பித்த உடனே வரும், அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நியாயம் நியாயம்தான் வரும். பாட்டெல்லாம் படிப்பார். நான் தன்னந்தனி ஆளு, எனக்கு தற்கூரின்னு பேருன்னு பாட்டெல்லாம் படிப்பார். அட்டகாசமா பாடுவார். கடவுள் அவருக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கார். அதை தவறான முறையில் அவர் பயன்படுத்துறார். சேனலுக்கு பொய், அது பேசாம இருக்க முடியாது. கவிதைக்கும் பொய் அழகும்பாங்க. அதே மாதிரி சேனலுக்கும் பொய் அழகுதான். பொய் பேசாம யாருக்கு முடியாது. ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லிதான் ஆகணும். இப்ப நான் என்னை எடுத்துக்கிடுங்க. சின்னம்மா நான் என்ன சொன்னேன், 2 இடத்துல மட்டும் தென்னந்தோப்புக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி 50 இடங்களுக்கு மேல எடப்பாடி பழனிசாமிய காலி பண்ணும் தென்னை மரம்னு சொன்னேன். இதுதான் சொன்னேன். அதே மாதிரி அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். சின்னம்மாவின் ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து விட்டால் சென்னை முழுவதும் கழுதை மேல் ஏறி ஊர்வலமாக வர தயார்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில் எல்லாரும் என்ன கேட்டாங்க, கழுதையை தயார் பண்ணி வைங்க. உலகமே அழிஞ்சாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி மட்டும் வரமாட்டான், செத்துருவான்ட்டேன். எப்படிங்க வருவான்? துரோகம் வரவே முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3வது இடம். சும்மா விடாதுங்க. அம்மாவுடைய ஆவி அது சும்மாவே விடாது. இப்போ இந்த ஆள் இருக்கார்ல, சாட்டை துறைமுருகன், இவர் சவால் விட்டார். அது என்ன சவால்னு கேட்டீங்கன்னா, விஜய் 2 இடத்துலையும் தோக்குறார். அப்படி ஜெயிச்சிட்டாருன்னா எனது சாட்டை யூடியூப் சேனலை இழுத்து மூடுறேன்னாரு. மூடுப்போம். மானமுள்ள தமிழனாக நீ மீச வச்ச ஆம்பளையாக இருந்தால் உன் சேனலை மூடிவிடு. ஆனா கண்டிப்பா மூடிட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ காலையில பார்த்தா பரபரப்பா இருந்தார், லைவ்ல எல்லாம் போட்டிருந்தார். ஆனா காலையில ஒரு 9:30 மணிக்கு பார்க்கிறேன், அவருடைய ஸ்பீச் போச்சு. வாய் பேசுறதுக்கு வரவே இல்லை, முகம் மாறிவிட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க சேனலே காணும். அப்போ நிரந்தரமா மூடிடணும். மானமுள்ள தமிழனுக்கு அதுதான் மரியாதை. விஜய் யாருங்க? அவரு தமிழன் தானே? இல்லை எங்கேயும் அங்கிருந்து வந்துட்டாரா? சேட்டா அவரு தமிழ்நாட்டுக்காரன், வடநாட்டுக்காரன் கிடையாது. ஒரு தமிழனையே நீ தரக்குறைவா பேசுற. அவர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு ஆக மாட்டார். தற்குறிகள் கூட்டம், அணில் குஞ்சு கூட்டம், எங்க போனாலும் டிவிக்கேங்கிறாங்க. கிண்டல் பண்றது, கேலி பண்றது. நீ மட்டுமில்ல, தலைவன் இருக்கான சீமான், அவனையும் சேர்த்து தான் சொல்றேன். சீமானும் விஜய கொஞ்சம் பேச்சு பேசல, எங்க பார்த்தாலும் பேசுறது. டிவிக்கேன்னு கிண்டல் பண்ண. இன்னைக்கு இந்த டிவிக்கே பாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போறது. நீ என்ன தமிழன், தமிழ் தேசியம், என்ன உங்க தேசியம்? இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு இடத்துல ஜெயிக்க முடிஞ்சுதா? சீமானாவது ஜெயிக்க முடிஞ்சுதா? இல்லை. 234 தொகுதியில நாங்களும் விஜய் மாதிரி வேட்பாளரை நிறுத்துவோம். என்ன ஆச்சு? ஒரு இடம் நீ புடி பார்க்கலாம். சாகர வரைக்கும் முடியும். அன்னைக்கு என்ன சொன்னேன், நாம் தமிழர் கட்சி இப்படியே இருந்ததுன்னா சுடுகாட்டுக்கு போகிற வரையிலும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நீங்க தான் போராட்டத்தை தூண்டுகிறீர்கள். தமிழன் என்கின்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. தமிழனா பிறந்த எல்லாருக்கும் தமிழன் என்கின்ற உணர்வு கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது நீங்க அதை வேற மாதிரி கொண்டு போறீங்க. இன்னும் அதையே பேசுறீங்க. இலங்கையிலே தமிழர்களை தமிழரை கொண்டான்னு இன்னும் சொல்லி அதையே கடைபிடிச்சு எவ்வளவு நாள் தான் கொண்டு போவீங்க? தமிழனுக்காக நீங்க என்ன பண்ணுனீங்க? ஒண்ணுமே இல்லை. நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு,
அதை பற்றிலாம் ஏதாவது பேசுனீங்களா? நானும் பார்க்குற 3 மாத காலமாக டெய்லி இவர் போடுற வீடியோ விஜயை பற்றி தான். அதை பார்க்கவும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சாட்டை சேனலை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. கமாண்டை பார்க்கணும். அப்பா, தேவர் சமுதாயத்தை பற்றி இழிவா பேசுறது, வாய் இருக்குன்னு சொல்லிட்டு. வாய் இருந்தா என்னன்னாலும் பேசலான்னு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள தப்பு தப்பா பேசுறது. சொல்லு போனவங்க அவங்கெல்லாம் தேர்தலுக்கு போட்டியிடணும். இன்னைக்கு அவங்களால எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சாரா? நீ தானே சொன்ன ஜெயிப்பாரு. நீ தலைகீழ போச்சுப்பா, 3வது இடத்துக்கு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. நீ தலைகீழ நின்னாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, 18 குட்டிகாரணம் போட்டாலும் சரி, ஜெயிச்சிருவாருன்னு மட்டும் நீ சொல்லாத. அதுக்கு சான்ஸே கிடையாது. ஓ வாயால் தான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாருன்னு. ஜெயிச்சாரா? முடியாது தம்பி, முடியாது. வாய் இருக்குன்னு சொல்லி நீ என்னலாமோ பேசுன. டெய்லி உன்னுடையதான் நான் கண்டிப்பா பார்ப்பேன், அப்படி என்னதான் பேசுறாருன்னு. ஆனா டேலண்ட் இருக்கு, நல்லா பேசுறப்ப விடாம பிடிச்சி பேசுற, அதுக்கெல்லாம் நான் உன்னைய குறை சொல்லல. ஆனால் வாய் இருக்குது என்பதற்காக தரக்குறைவா பேசுறது. விஜயை பத்தி நீ கொஞ்சமா பேசியிருக்க. அவர் சொந்த வாழ்க்கையே வாழ தெரியாதவர். என்ன ஓ ஆளு மட்டும் என்ன சும்மாவா? நீ என்ன மட்டும் சும்மாவா? ஓ ஆளு யார வச்சுக்கிட்டு இருந்தாரு? விஜயலட்சுமி. இன்னும் இந்த கேஸ் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. போட்டோவோட இருக்கா அவட்ட, எல்லாம் கேமராவோட இருக்கா அவட்ட. அப்போ நாம என்ன மாதிரி இருக்கோம்? இன்னொருத்தனை பத்தி பேசுறோமே, அது என்ன மாதிரி பேசணும். நாக்கு இருக்குங்கிறதுனால நீ அன்னைக்கு பேசினால சேனலை இழுத்து மூடுறனால மூடு பார்க்கலாம். நீ சேனலை நீ ஒரு உண்மையிலே உண்மையான தமிழன் அப்படிங்கிற உணர்வும், தமிழனுடைய வீரமும், தமிழனுடைய ரத்தமும் ரோசமும் இருந்தா, மீச உள்ள ஆம்பளையா இருந்தா நீ சேனல் பக்கமே வரக்கூடாது. ஒரு சவால் விட்டா தைரியமா இருக்கணும். அவன்தான் உண்மையான தமிழன். நீ தமிழன் சொல்லவே முடியாது. தமிழ் தேசியமா? என்னத்த தமிழ் தேசிய? நீ என்ன பண்ண சொல்லு? ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா விஜயுடைய இந்த இதுக்கெல்லாம் காரணமே நீதான். வெற்றிக்கு காரணமும் நீ ஒரு வகை தான், சும்மா சொல்லக்கூடாது. டெய்லி வீடியோ போடுவேன். அவன் அதை பண்ணா, இதை பண்ணா, அங்க போனாங்க, டிவிக்கு அது தாய் என்னலாமோ வாயில வர்றத பத்திலாம் பேசி கிண்டல் பண்ணி ஒரு சீட்டு பிடிக்க முடியாதுங்க. எப்படி ஒரு சீட்டு ஓட்டாக மாறுமா? அதுல உள்ளவனுக்கு எவனுக்கு ஓட்டே கிடையாதுங்க. மெண்டலா இருக்கானோ அவ்வளவு வரும். பைத்தியகார பயிலுவா என்னெல்லாம் பேசுறது. அடே அப்பா, தாவேக்கெல்லாம் ஒரு கட்சியா? நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சி. எங்க இன்னைக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினீங்க? போன முறை வாங்கின ஓட்டு வாங்கியிருந்தாலாவது பாராட்டுறேன். அதுல இருந்து பாதி கூட இல்லை. நான் அன்னைக்கே சொன்னேன், நாம் தமிழர் கட்சி 4% ஓட்டு கூட வாங்காதுன்னு. அதே மாதிரிதான் ஆக போகுது. இன்னும் பாருங்க, தமிழ்நாட்டில் நீங்க இந்த கட்சியே பேசக்கூடாது. உங்களுக்கு இந்த அருகதையே கிடையாது. கட்சி பேரை மாத்து. அதை பற்றி ஒன்று இல்லை. நாம் தமிழர், நாம் தமிழர்னு சொல்லி தமிழனுடைய பெயருக்கே களங்கம் விளைவிக்கக்கூடியது இந்த நாம் தமிழர் கட்சி. அதுக்கு முழு காரணம் யாருன்னா சாட்டை முருகன். சாட்டை முருகன் தான் தமிழர்களுடைய பெருமையை கெடுத்து கொண்டிருக்கான். வார்த்தையை விடுறது, சவால் விடுறான், அங்க விடுறான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். எதை பண்ணணும்? நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு. காலையில டிவி ஆரம்பிச்சாருப்பா, 1 hour கூட இல்லை, காணாம போயிட்டாரு. உனக்கெல்லாம் ஏன் இனி சேனலுங்கிறது பொதுவா இருக்கணும். தைரியமா கம்பீரமா நான் விட்டேன் பாரு சவால், கழுத மேல வரன்னு சொல்லி. அப்படி எவனாவது இன்னைக்கு சவால் விட முடிஞ்சுதா? காரணம் எனக்கு நல்லா தெரியும். எடப்பாடி தோப்பா அதே மாதிரி ஜெயிச்சாருனா கூட
நான் கழுதையில் ஏறி போவதுக்கு தயார். சாதாரணமாக அதை மட்டும் நீ எழுத போட்டுறாத. எதுக்குமே அஞ்ச மாட்டேன். வாக்கு விட்டு அந்த வாக்கை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். எனக்கு நல்ல தெரியும் எடப்பாடி பழனிசாமி வரமாட்டாரு. எல்லாரும் என்னை பயங்காட்டினாங்க. என்னங்க இவர் கழுத மேல ஏறி வாரன்றாரு. வாரேன் இல்லை, கழுத சும்மா வரலன்னு வரல, கரும்புள்ளி செம்புள்ளி குத்திட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு அது என்ன ஆச்சு? ஜெயிச்சாரா? ஜெயிக்கலாம் முடியாது. ஏதோ இப்ப கொஞ்சம் அந்த ஓட்டு கூட போன முறை வாங்கின ஓட்டு கூட இல்லை. போன முறை கூட 75 சீட்டு என்னமோ எம்எல்ஏ ஆனாங்க. அது கூட இன்னைக்கு இல்லையே. இந்த ஓட்டு கூட காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமிக்கு போடலைங்க யாரும். அது ஏதோ ஒரு ரூட்ல திமுக வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கில் கொஞ்சம் ஓட்டு போட்டுருக்காங்க. அதிமுக ஓட்டுலாம் இல்லை, அதெல்லாம் சொல்லி முடிஞ்சு போச்சு. என்னைக்கு ஒரு தாயை வேண்டாம் என்று நீ யாரு, சாப்பிட்டுட்டு ஈர கை கூட காயலை, நீ யாரு அப்படின்னு கேட்டதுனால அவருக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு என்ன பைத்தியக்காரங்களா? ஒரு காலம் போட மாட்டாங்க. இன்னைக்கு அலை விஜய் என்கிற ஒரு அலை. ஆனால் அந்த அலையிலே என்னையே சீட்டு வேணுமான்னாங்க. இன்னைக்கு விஜய் கட்சியில ஆளை பார்த்து யாரும் ஓட்டு போடல தம்பி. விஜய் என்கிற ஒரு புரட்சி, அதுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. உண்மையிலே நான் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில எனக்கு ஒரு சீட்டை கொடுத்திருந்தா கூட நான் கண்டிப்பா இன்னைக்கு எம்எல்ஏ இருப்பேன். ஆனால் போக மாட்டேன். கடைசி வரைக்கும் சின்னம்மா, அன்றைக்கு அம்மா இருக்கும் போதே சின்னம்மா தான். சின்னம்மானா உயிரே விட்டுருவேன். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே கட்சியில் இருக்கணும். ஒரே நீ அந்த மாதிரி தான். ஒன்று இல்லைன்னு சொல்ல, உன்னுடைய கொள்கையும் சாட்டை தான். சாட்டை தான் நீ மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொய் பேசுறது பார்த்து பேசணும். கொஞ்சமாவது ஒரு பொருந்துற மாதிரி பேசணும். என்ன பேச்சு, பயங்கரமான பேச்சு. விஜயை பத்தி கிளி 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 கிளின்னு கிழிக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இனிமே நீ பேசுவப்பா, நீ உன் வாய் சும்மா இருக்காது. இன்னும் ஏதாவது சொல்லுவாங்க, அதை பண்ணல இதை பண்ணல, அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு பேசுவேன். வேலைக்கு ஆகாது மௌன, வேலைக்கு ஆகாது. சட்டை துறைமுருகா வேலைக்கு. வாயை கொஞ்சம் பொத்து. உன் கட்சி தான் நீ சொல்லி முடிஞ்சு போச்சு. உன் கட்சியை இழுத்து மூடிடு. ஆமாம், அதே மாதிரி மீண்டும் சொல்றேன், தமிழனுக்கு உங்களால தான் அவமானமே. இனிமேல் நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கையை காட்டிக்கிட்டு பேசாத தம்பி, வேண்டாம். பேசினால் மீண்டும் நான் வீடியோ போட்டு பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் பொதுவான ஆள், யாருக்கும் பயப்பட மாட்டேன். எவன் ஒருவன் தவறு பண்ணாலும் சுட்டி காட்டி வீடியோ நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இது மீடியா, அவ்வளோதான். நீ எப்படி ஒரு மீடியா வச்சிருக்கோ அதே மாதிரி நான் ஒரு மீடியா வச்சிருக்கேன், டிசி மீடியா. அதனால தயவு செஞ்சு சாட்டை துரைமுருகன் உன் சேனலை இழுத்து மூடிடு. அதுதான் தமிழனுக்கு பெருமை. ஆகா, காரமா இருக்கான், ரோஷமா இருக்கான், தூக்கு போட்டுட்டான், செத்துட்டான் பாங்கல்ல, அந்த மாதிரி நீ தூக்கு போட்டு சாவக்கூடியதுலையும் 1ஆம் நம்பர். ஆனா அப்படி என்றும் தூக்கு போட்டேன்னா என் பேரை எழுதி வச்சுட்டு தூக்கு போட்டுறாதப்பா, கண்டிப்பா. அது வேற எனக்கு பயமா இருக்குப்பா. சரிப்பா, அடுத்த வீடியோல கண்டிப்பா பேசுறேன் தமிழனாக. நன்றி, வணக்கம்.